நாம ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடத்தக்கூடிய பள்ளிகளையும் நம்ம சொல்லிக்கிட்டே வர்றோம். எப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நிறைய பள்ளிகள் நடத்துறாங்க, ஹிந்தி கட்டாயமா சொல்லி கொடுக்கறாங்க. இது பல ஆழமா பேசணும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக பேசி வரும் நிலையில் அவர் சிபிஎஸ்இ பள்ளி நடத்தும் சில தலைவர்கள் இரட்டை வேடம் போடுவதாக தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். ஏற்கனவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துவதாக சில ஆதாரங்களை காட்டினார். தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவனும் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா விஜய் அவர்கள் என்ன சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க அப்படின்னு நாம பேசணும். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐயா தொல் திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளி இன்று காலை என்னுடைய முகநூல்ல பதிவு செஞ்சிருந்தேன். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க. ப்ளூ ஸ்டார் ஸ்கூல் வேளச்சேரி சேர்மன் யாருன்னா தொல் திருமாவளவன். அந்த பள்ளியினுடைய சேர்மனே அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அந்த பள்ளியிலும் கட்டாய மொழியாக 3வது மொழியாக ஹிந்தி சொல்லி கொடுக்கிறாங்க. பட் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, குழந்தைகளுக்கு அட்மிஷன் போடுறாங்க, சேர்மனா இருக்கிறாங்க, ஹிந்தி சொல்லி கொடுக்கறாங்க. ஆனா இதே தலைவர்கள் மேடையில மைக் எடுத்து பத்திரிகை நண்பர்கள் முன்பு பேசும்போது வேறொரு வாக்கியத்தை பேசுறாங்க. இல்ல 2 மொழி தான் படிக்கணும், 3 மொழி படிக்க கூடாது. அதனால்தான் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி உறுதியாக கடந்த ஒரு வார காலமாக அரசியல் கட்சி தலைவர்கள் போட்டக்கூடிய இரட்டை வேடத்தை தோலுரித்து பத்திரிகை மூலமாக தமிழக மக்கள்கிட்ட எடுத்து சொல்றோம். இந்த நிலையில் இது தொடர்பாக நிருபர்கள் தொல் திருமாவளவனிடம் கேட்டபோது அவர், நான் சிபிஎஸ்இ பள்ளி எதுவும் நடத்தவில்லை, அந்த இடம் எங்களுடையது, அதனால் என் பெயரை பயன்படுத்துகிறார்கள் என்று பதில் அளித்திருக்கிறார். அந்த காணொலி தான் இது. அண்ணாமலை பரபரப்புக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை பேசிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஊடக கவன ஈர்ப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. நாகரிக அணுகுமுறை என்பதை முற்றாக தவிர்த்துவிட்டு யாரையும் எப்படியும் விமர்சிக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அவர் அரசியல் செய்கிறார். இரட்டை வேடம் போட வேண்டிய ஒரு நிலை எனக்கு இல்லை. எங்கள் இடத்தில் ஒரு நிறுவனம் பள்ளி நடத்துவதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். அது இன்னும் அப்ரூவல் வாங்கல, அதுக்கு இன்னும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகல, ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கூட இன்னும் சேரல, ஒரு மாணவர் கூட இன்னும் சேரல, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, அவ்வளவுதான். எங்க இடங்கிறதுனால என் பேரை பயன்படுத்துறாங்க, அவ்வளவுதான்.